ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி ரீசெண்டாக அப்டேட் பண்ண குரூப் 2 2A ப்ரிலிம் சிலபஸையும் அண்ட் குரூப் 4 சிலபஸையும் டீகோட் பண்ணி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சிலபஸ் டீகோடிங்குள்ளே போயிடலாம். சிலபஸ் டீகோடிங்க்கு ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட என்ன இருக்கணும்னா, சிலபஸ் கையில் இருக்கணும். ஒன்று பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட்டாக பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க கையில். ரெண்டாவது, சிலபஸோட ஃபார்மேட் என்னன்னு பார்த்துக்கணும். அதாவது ஜிஎஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க. மேக்ஸும் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டுமே 10th ஸ்டாண்டர்ட் பேசிஸில் தான் கேட்பாங்க. அப்போது நீங்கள் எதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, இந்த ரெண்டுத்துலேயுமே 6th-லேருந்து 10th புக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ பேட்டர்ன் எப்படி மாற்றிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்துடும், ஜிஎஸ் வந்துடும் 75 கொஷின், அடுத்து 25 கொஷின் மேக்ஸு, அடுத்து 100 கொஷின் தான் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ். இந்த மாதிரி கேட்பன்றது தான் சிலபஸ்லேயே சொல்லிட்டாங்க. இப்படி தான் கேட்க போகிறாங்கன்ற மாதிரி தான் அது அர்த்தம். ஸோ பார்ட் சி தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்ட் சியில் இருக்கிற ஜென்ரல் தமிழ் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு கூடவே கண்டினியூஷனாக ஜென்ரல் இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சியில் ஜென்ரல் தமிழ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஜென்ரல் தமிழில் ஃபஸ்ட்டு எதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் தரணும்னா, கிராமருக்கு தான் அதிகமாக தரப்போகிறோம். ஏன் கிராமருக்கு தரப்போகிறோன்னா, கிராமர் தான் இங்கே ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ண போகிறது ஒன்று. நீங்கள் இப்போ ஃப்யூச்சரில் அரசு அதிகாரி ஆகிட்டீங்க அப்படின்னா, ஒரு கடிதம் எப்படி எழுதணும்னு தெரியணும், தபால் எப்படி பிரித்து பார்க்கணுன்னு தெரியணும், எப்படி அதுலேருந்து கதை எடுக்கணும், அவங்க என்ன சொல்ல வராங்க, சுருக்கத்தை பார்க்கணும், என்னென்னலாம் இதுலேருந்து நமக்கு கொஷின்ஸ் எடுப்பாங்க, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு தோன்றதுக்கு அங்கே போய் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் கவர்மெண்ட்டே இப்படி வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னா, 85 கொஷின் வந்து கிராமர் தான் கேட்க போகிறாங்க. 15 கொஷின் தான் செய்யுளோ உரைநடையோ இருக்கிறது, திருக்குறள் அதெல்லாம் அதில் வந்துடும். ஸோ 85 கொஷின், 85 கொஷின்ன்றது சாதாரணமாக கிடையாது. 85 மார்க் நம்மளோட எவ்வளோ பெரிய ஸ்கோரிங் சப்ஜெக்ட்னு உங்களுக்கு அப்போ புரியணும். இப்போ இந்த 85 மார்க்குக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன், 6th-லேருந்து 10th நியூ தமிழ் புக்கை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 6th-லேருந்து 10th தமிழ் புக் வந்து ஓல்டு புக்கை டவுன்லோட் பண்ணி என்ன மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இருக்கிற கிராமர் பார்ட்டை மட்டும் தனியாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கிட்டோம் சரி தான். மோஸ்ட்டாக பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு ஒரு புக் மாதிரி கிடச்சிரும். 6th-லேருந்து அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா, டவுன்லோட் பண்ணி ஒரு பிடிஎஃப் மாதிரி போட்டு வச்சுட்டு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ என்னென்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு ஒரு 6th புக்குன்னு எடுத்திங்க அப்படின்னா 3 டேர்மும் சேர்த்து 9 இலக்கணம் வருது. அப்போது 6th 7th 8th 9th and 10th அப்போ 5 ஸ்டாண்டர்ட். அப்போ அந்த 5 ஸ்டாண்டர்டும் போது 9 × 5 45. ஸோ ஓல்டு புக்கில் 45 இலக்கணம், நியூ புக்கில் 45 இலக்கணம். ஸோ டோட்டலாக 90 இலக்கணம் தான் இருக்குது. ஸோ 90 இலக்கணம் நம்மளால் படிக்க முடியாதா? கண்டிப்பாக முடியும். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு இலக்கணம்னு எடுத்தால் கூட குரூப் 2 வரத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடலாம், 90 நாளில் முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக பிளான் பண்ணிங்கன்னா முடிச்சிடலாம். பேசிக்காக நம்ம சின்ன வயசுலேருந்து படித்தது தான். அதனால் இலக்கணம் பார்ட் உங்களுக்கு எது டஃப்பாக இருக்கோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்கமிங் சாட்டர்டே ஆர் சண்டேஸில் நானுமே கிராமர் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். உங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தர் கமெண்ட் பண்ணாலுமே அந்த ஒருத்தருக்காக என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு நான் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் நீங்கள் கிராமரில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, வீக்காக இருக்கீங்களா, இல்லை என்னோடது உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுதா அப்படின்றது எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் தெரியும். இல்லைனா நான் இந்த வீடியோ போட்டுட்டு நான் ஓகே அப்படின்னு விட்டுருவேன். ஸோ அதுவுமே பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா கிராமர் பார்ட்டில் இதை முடிச்சிடலாம். ரெண்டாவது, அதில் பாருங்களேன், அதில் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன்றது ஒரு கொஷின் கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கிறோம், அதில் நம்ம எப்படி படிக்கிறோன்றதுல தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அதில் என்ன கொடுத்துருக்காங்க, அரசு சார்ந்த செய்திகள், புரிந்து கொள்ளும் திறன், அப்புறமா பழமொழி பொருளறிதல், இந்த மாதிரி ஆவண உள்ளடக்கங்களை புரிந்தல், அதுதான் முக்கியம். டாக்குமெண்ட்டை படித்து நமக்கு புரியுதா, இந்த மாதிரி பேசிக்கானதுலேருந்து கேட்க போகிறாங்க. ஓகேங்களா? ஏன் இதெல்லாம் எதுக்கு இப்போ மாற்றினாங்க அப்படின்னா, நீங்கள் பிற்காலத்தில் அரசு அதிகாரியாக ஆகிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் நமக்கு பேசிக்காக தெரிய வேண்டிய ஒரு விஷயங்கள். ஒரு லெட்டர் கொடுத்தா, ஒரு தபால் கொடுத்தா எப்படி படிக்கணும், அந்த ஆவணத்துலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், இந்த மாதிரி பேசிக்கானதெல்லாம் நமக்கு புரிந்து கொள்கிற திறன் வேணும். அதுக்காக தான் சிலபஸையே மாற்றிட்டாங்க. அப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் போகிறப்போ உங்களுக்கு வந்து அது டஃப்பாகவே தெரியாது. அதுதான் ஒன்று. அடுத்து பாருங்கள், எளிய மொழிபெயர்ப்பு. இந்த மொழிபெயர்ப்புன்றது மெயின்ஸ்லேயுமே ட்ரான்ஸ்லேஷன் பார்ப்பீங்க, ப்ரிலிம்ஸ்லேயுமே பார்க்குறது நல்லது தான். பிற மொழி இதுக்கு எங்கே சோர்ஸ் இருக்குன்னா ஒன்றுமே இல்லை. 6th-லேருந்து 10th ஓல்டு புக் பார்த்தீங்கன்னா பின்னாடி மொழித்திறன் இந்த மாதிரி பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வரும். நீங்கள் அப்படியே படிச்சுட்டே போயிடணும்.
கிராமர் பார்க்குறோம், கிராமர் பின்னாடி இருக்கிற மொழி திறனையும் சேர்த்து பிரிண்ட் எடுத்துருங்க. ஸோ ஒரே ரீடு தான், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்து இதில் வந்து கலைச்சொற்கள்னு இருக்குல்ல, கலைச்சொற்களுமே ஒரு லெசனுக்கு, அதாவது ஒரு இயலுக்கு 10 இல்லை ஆமாம் 6 இல்லைன்னா 10 இருக்கும். ஓகேங்களா? அதே தான். அப்போ என்ன வரும், ஒரு இயலுக்கு 10ன்னும் போது சேம் தான். உங்களுக்கு என்ன வந்துடும்னா 400 கலைச்சொற்கள் வரப்போகுது. நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்ல, உட்காந்து படித்தாலே முடிச்சிடலாம் கலைச்சொற்களையும். இது போக இந்த உரைநடை நான் படிக்கணுமா, அதுக்கப்புறமா வந்துட்டு செய்யுள் படிக்கணுமான்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதில் எங்கே உங்களுக்கு வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சு விட்டுருவாங்க. இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் சேர்த்துருவாங்க. ஸோ இதில் தான் நீங்கள் எல்லாரை பற்றியும் படிப்பீங்க. 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு பாரதியார், பாரதிதாசன், தாரா பாரதி, காகிதமில்லத், கண்ணதாசன், இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிற தமிழ் ஒலி எல்லாமே இதில் வந்துடுவாங்க. இதில் தான் 15 கொஷின் இருக்குது. ஸோ 85 கொஷின் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா 15 கொஷினுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் தரலாம். 85 நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைனா இந்த 15 கொஷின் கொடுக்கறது வேஸ்ட்டு தான். ஸோ நம்ம என்ன ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபஸ்ட்டு கிராமர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரி, கிராமர் அப்போ உங்களோட டெய்லி பேசிஸ் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, டெய்லி காலையில் 6th to 10th புக்கை அடுக்கி வச்சிடணும். தமிழுக்கு இப்படி அடுக்கி வச்சுட்டு, இப்போ இன்றைக்கி 6th புக்காக, ஓகேப்பா 6th புக்கில் இருக்கிற கிராமரை ஃபஸ்ட்டு ரீடு கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு நியூ புக் முடிச்சிடணும், அதுக்கடுத்து ஓல்டு புக் முடிச்சிடணும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 6th புக் ஃபுல்லாகவே செய்யுள், உரைநடை சும்மா படித்து நம்ம ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுருப்போம்ல, அதை அப்படியே ரீட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கவர் ஆகிடும். நம்ம எதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா கிராமருக்கு தான் கொடுக்கணும். ஸோ அதுதான் இங்கே முக்கியமான ஒன்று. வேறு எதுவும் தமிழில் இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டியதில்லை. நீங்கள் கிராமர் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் படிக்கணும். கிராமரை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் செய்யுள் அண்ட் உரைநடையை சும்மா ரீட் கொடுங்க. சும்மா ரீட் இன் த சென்ஸ், ஏன்னா அதுலேருந்து 15 கொஷின் கேட்பாங்க, அதனால் அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். தமிழ் பொறுத்த வரைக்கும் 100க்கு 100 எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல், அதாவது மெயின்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம 100க்கு 100 ஈஸியாக எடுத்துடலாம். ஏன்னா 85 கொஷின் கிராமர் தான். கிராமருக்கு அவுட் சோர்ஸே கிடையாது. கிராமரும் மேக்ஸும் ஒன்று தாங்க. மேக்ஸுக்கு எப்படி ஃபார்முலா முக்கியமோ, கிராமருக்கு அதோட கான்செப்ட் முக்கியம். ஸோ அந்த கான்செப்டில் நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்களோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைனா ஸ்கூல் புக்கில் இருக்கிற பின்னாடி படித்தாலே போதும் தான். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸ்கூல் புக்கை தாண்டி கேட்க முடியாது. கிராமரோட எக்ஸாம்பிள்ஸ் வேணால் ஸ்கூல் புக் தாண்டி கேட்கலாம், பட் கான்செப்ட் ஒன்று தான். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிராமருக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உயர்திணை, அக்ரிணை, இது வந்து கான்செப்ட் என்ன, நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். உயர்திணைனா மனிதர்கள் வந்துடுவாங்க, 6 அறிவு உள்ள மனிதர்கள், அதில் ஆண்பால், பெண்பால், அப்புறம் பலர்பால் வந்துடுவாங்க. அக்ரிணைனா 6 அறிவு இல்லாதவங்க, அதாவது அனிமல்ஸ், அவங்க வந்துடுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன வந்துடும், 5 அறிவு வரைக்கும் இருக்கிறது வந்துடும். அப்போ என்னென்ன வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்றன் பால், பலவின் பால். ஓகேங்களா? இதுதான் அதில் வந்துடும். ஸோ இதுலேயே பாலும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் ஃபுல்லாக நீங்கள் படிக்கும்போது இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த உயர்திணை, அக்ரிணை எங்கே இருக்குது அப்படின்னா, எங்கே இருக்குன்னா 9th 10th புக்லேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக படித்தாலே போதும். ஸோ ஒரு சின்னதாக ஒரு ரீடு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கே ஒரு சீக்வன்ஸாக கிராமர் புரிஞ்சிடும். முக்கியமாக தமிழ் வாசித்தல் திறனுக்கு தமிழ் நியூஸ் பேப்பரையுமே படிங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வேகமாக படிக்க வேண்டிய திறன் வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா வாசித்தல் திறன் வந்து எப்படி இருக்கும்னா, உங்கள் கொஷின் பேப்பரில் ஒரு பெரிய பேராக கொடுத்துட்டு அதில் கொஷின் கொடுக்கும்போது டக்குன்னு நமக்கு வாசிக்க வரலைன்னா கஷ்டமாக போயிடும். ஸோ அதுவுமே பார்த்துக்கோங்க. ஈஸி தான் ஜென்ரல் தமிழ் அப்படின்னு நினச்சி படிங்க, கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் போயிடலாம். ஜென்ரல் இங்கிலீஷ், ஸோ ஆஸ் வி நோ ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா கிராமர் வந்து 25 தான், சேம் தான். இங்கே பாருங்கள், கிராமர் தாண்டி வொக்காபுலரின்னு ஒன்று இருக்குது. ஸோ வொக்காபுலரியில் வந்து சினானிம், ஆண்டனிம், சினோனிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ் இது எல்லாமே எங்கே இருக்குன்னா புக் பேக்கில் தான் இருக்குது. ஸோ ரைட்டிங் ஸ்கில்ஸ் சேம் தான். நாங்கள் என்ன இங்கிலீஷ் நான் தமிழில் சொல்லணும் அதே தான் இங்கே வரும். இங்கே பாருங்களேன், ரைட்டிங் ஸ்கில்ஸ் அங்கே எப்படி எழுதும் திறன் இருக்கும், இங்கே ரைட்டிங் ஸ்கில்ஸ்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் டேர்ம்ஸ். நீங்களுமே லைக் இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணாலுமே ஃப்யூச்சரில் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகும்போது இதெல்லாம் தெரியணும். லெட்டர்ஸ் பற்றி தெரியணும். அப்புறமா வந்துட்டு ஒரு எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் தெரியணும். டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக நமக்கு என்னென்னலாம் அஃபிஷியல் டேர்ம்ஸ் இருக்குது, அஃபிஷியலாக என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்கன்றதுக்கான இதெல்லாமே இருக்குது. ஒன்லி பேசிக்காக தெரியணும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க, டிபார்ட்மெண்ட்லி பேசிக்கான கொஷின்ஸ் எல்லாம் தெரியணும். அதுதான் வந்துட்டு யூனிட் 4. யூனிட் 4ன்றது கலை சொற்களை தான் அவங்க வந்து டிபார்ட்மெண்டல் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நீங்களுமே யூனிட் 4 டெக்னிக்கல் டேர்ம்ஸ்க்கு எங்களோட ஸ்கூல் புக் பின்னாடி இருக்கிற தமிழ் அந்த கலை சொற்களை எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த கலை சொற்கள் எங்கே யூஸ் ஆகும், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வாட்ஸ்அப் அப்படின்னா தமிழில் என்னது, புலனம், இந்த மாதிரி இருக்கிறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூனிட் 4 அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்க்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூனிட் 5 எங்களுக்கு எப்படி
வாசித்தல் புரிந்து கொள்தல் இருக்கும், அதே தான் இங்கே காம்ப்ரஹென்ஷன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் தான், நீங்கள் இங்கிலீஷ் எடுத்தாலும் அதே தான் படிக்க போகிறீங்க, இது எடுத்தாலும் அதே தான். ஸோ உங்களுக்குமே 85 கொஷின்ஸ் வந்துட்டு கிராமர் தான், கிராமர் அண்ட் வெக்காபுலரி பார்ட்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. இது நம்ம சின்ன வயசில் இந்த சென்ஸ் 10th and 12th, ஓகேங்களா, 12th படிக்கிற வரைக்கும் அந்த 1200 மார்க் எழுதின வரைக்குமே பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு எழுதுவாங்க. தமிழ் பேப்பர் 1 தமிழ் பேப்பர் 2, இங்கிலீஷ் பேப்பர் 1 இங்கிலீஷ் பேப்பர் 2ன்னு எழுதுவோம், கரெக்டாக? ஸோ அந்த பேசிஸ் தான். ஸோ தமிழ் பேப்பர் 1 அண்ட் இங்கிலீஷ் பேப்பர் 1 வந்து உங்களுக்கு இங்கே 20 கூட இல்லை, 15 கொஷின் கேட்பாங்க. பேப்பர் 2 தான் உங்களுக்கு 85 கொஷின் கேட்க போகிறாங்க. ஸோ பேப்பர் 2ல் நம்ம என்னெல்லாம் படித்தோமோ அதே தான் இங்கே படிக்க போகிறோம். ஸோ ஈஸி தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிட்ரரி ஒர்க்ஸ், அதாவது லிட்ரரி ஒர்க்ஸ்னும் போது ப்ரோஸ் அண்ட் போயம் இங்கே வந்துடும். இங்கே என்னென்ன ப்ரோஸ் அண்ட் போயம் இருக்கோ அது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. அதுதான் 15 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ ரிமைனிங் 85 கொஷின்ஸ் என்னென்ன கேட்பாங்கன்னா கிராமர் தான் கேட்க போகிறாங்க. தட் இஸ் பேப்பர் 2 அந்த பேசிஸில் தான் கேட்க போகிறாங்க. நீங்களுமே ஸ்கூல் புக்ஸை வந்துட்டு ஓல்ட் அண்ட் நியூ புக்ஸ் முடிஞ்சால் வாங்கிக்கோங்க, இல்லைனா ஓல்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு நியூவை கையில் எடுத்துக்கோங்க. நீங்களுமே என்ன பண்ணணும், கிராமர் அந்த லெசன் பின்னாடி இருக்கிற வெக்காபுலரி, சினானம்ஸ், ஆண்டனம், கிராமர் ஸோ ஈக்குவலாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஜென்ரல் தமிழும் ஈக்குவல் தான், ஜென்ரல் இங்கிலீஷும் ஈக்குவல் தான். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் பேட்டிலாக இருக்கிறதுனால நம்ம படித்து தான் ஆகணும், ஓகேங்களா? அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் என்ன ஒன்று எடுத்துட்டாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத ஒன்று எடுத்துட்டாங்க, ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது ஒன்று எடுத்துட்டாங்கன்னா அப்போ அது எங்கே போகுது? கரெக்ட். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது எடுத்துட்டா ஒரு இதுவே கிடையாது. அப்போ அது எங்கே இருக்கும்னா எல்லா சப்ஜெக்டோட எண்டிங்கில் கரண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸை படிக்காமல் இல்லை அப்படின்னு விட்டுறாதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ வந்து ஜென்ரல் சயின்ஸில் இப்போ எவ்வளோ கொஷின் கேட்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு, 5 கொஷின். ஸோ எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக 5 to 10 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜியாகிரஃபிலையும் 5 கொஷின். சிலபஸில் மாற்றமே இல்லை, சேம் தான், கொஷின்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் ஐஎன்எம். ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் சேர்த்து 10 கொஷின், அதாவது 5 கொஷின் கேட்பாங்கன்றது தான் 10 கொஷின்னு கொடுத்துட்டாங்க. இருக்கிறதுலே வெயிட்டேஜ் அதிகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8, அதாவது இங்கே வந்து யூனிட் 5 கொடுத்துட்டாங்க. யூனிட் 5 and 6 தான் அதிகமான வெயிட்டேஜ். ஒன்றுமே பண்ணல, என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்பைன் பண்ணிட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸை எடுத்துட்டாங்க, ஐஎன்எம்மையும் ஹிஸ்ட்ரியும் கம்பைன் பண்ணிட்டாங்க, எக்கனாமிக்ஸும் யூனிட் 9ஐயும் கம்பைன் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து யூனிட் 8 மட்டும் தனியாக வச்சுருக்காங்க, ஓகேங்களா? இதுதான், எதுவுமே மாற்றமே இல்லை. லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ், அங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்னு. ஸோ லாஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ சேம் தான், ஜிஎஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. எவ்வளோ கொஷின் கொடுப்பாங்கன்றது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே எவ்வளோ கொஷின், சயின்ஸில் 5 கொஷின், ஜியாகிரஃபியில் 5 கொஷின், ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் சேர்த்து 10 கொஷின், இந்தியன் பாலிட்டியில் 15 கொஷின், அப்புறமா எக்கனாமிக் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதில் 20 கொஷின், அப்புறம் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அந்த யூனிட் 8 அது வந்து 20 கொஷின். ஸோ உங்கள் வெயிட்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த திருக்குறள் அந்த லெசனையும், அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமி இந்த லெசன், அப்புறமா வந்து பாலிட்டி, இந்த 3துலையுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இதை கொடுத்துருக்காங்க. இதுக்கான சோர்ஸ் எங்கே இருக்குன்னா நீங்கள் என்னோடய வேர் டு ஸ்டடி படித்தாலே போதும், இதை நீங்கள் கவர் பண்ணிடலாம். தமிழுக்கு மட்டும் நீங்கள் கிராமர் புக் டவுன்லோட் பண்ணிட்டு தான் படிக்கணும், இங்கிலீஷ்க்கும் நீங்கள் கிராமர் பார்ட் பண்ணுற டவுன்லோட் பண்ணி தான் படிக்கணும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து மாற்றமே இல்லை. கரண்ட் அஃபேர்ஸை வந்து எல்லாத்துலேயும் ஆட் பண்ணிட்டாங்க அண்ட் வந்து கம்பைன் பண்ணிட்டாங்க, மற்றபடி ஜிஎஸில் ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்ட் பி, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இதுதான் கொஞ்சம் டஃப். என்னென்னா நான் போன வாட்டி வரைக்கும் ஆப்டிடியூடுன்றது பார்த்தீங்கன்னா 25 கொஷினில் 21 கொஷின் நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும், 4 கொஷின் தான் இந்த லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா 15 கொஷின், சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஐஎஸ் காமன் ஃபேக்டர், இதெல்லாம் வந்து மாற்றமே இல்லை. இதில் 15 கொஷின் தான் வரும். அங்கே கொடுத்துருக்காங்கல்ல யூனிட் 2 ரீசனிங். ஸோ நீங்கள் அந்த ரீசனிங்க்கு தனியாக எஃபர்ட் போட்டு நோட் போட்டு தான் படித்தாகணும். லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸு, டைஸு, ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங், நம்பர் சீரிஸ் மட்டும்தான் 10th புக்கில் இருக்குது. பசில்ஸ் அண்ட் டைஸ் இருக்குது. இந்த லாஜிக்கல் ரீசனிங், விஷுவல் ரீசனிங்லாம் நம்ம தான் பார்க்கணும். தனியாக நம்ம எஃபர்ட் போட்டு அந்த நெட்டில் இல்லைனா ப்ரீவியஸ் இயரில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கொஷின்ஸை தேடி கண்டுபிடிச்சி பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து 25 எப்படி பிரிச்சுட்டாங்க, 15 வந்து ஜென்ரலாக இருக்கிற ஆப்டிடியூடு, ரிமைனிங் 10 கொஷின் எதுலேருந்து கேட்பாங்க, ரீசனிங் கொஷினில் கேட்பாங்க. ஸோ ஓவராலாக
இப்போ ஓவராலாக குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஜிஎஸ்க்கு நீங்கள் என்னோடய வேர் டு ஸ்டடியை படித்தாலே போதும். அதுலேயே தான் இருக்குது, எந்த சேஞ்சஸுமே இல்லை. நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பேசிஸில் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரெண்டாவது மேக்ஸ்க்கு நீங்கள் தனியாக எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். ஏன்னா 10 கொஷின் லாஜிக்கல் ரீசனிங், இந்த ரீசனிங்ன்றதால அதுக்கு நம்ம தனி எஃபர்ட் போட்டு கொடுக்கணும். அடுத்து லாங்குவேஜ் பார்ட் வந்து 85 கொஷின்ஸ் கிராமர் பார்ட்டில் இருந்து தான் கேட்குறாங்க. தமிழ்னா இலக்கணம், இங்கிலீஷ்னா கிராமர். ரிமைனிங் 15 கொஷின் தான் இலக்கியம்லேருந்து கேட்பாங்க. தட் இஸ் ப்ரோஸ் அண்ட் பொயட்ரிலேருந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி முதல்ல சிலபஸை அனலைஸ் பண்ணிவிடுங்க. இந்த அனலைஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி கொஷின்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் நான் எதில் விடுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதில் ஸ்ட்ராங் ஆகிறதுன்றதுல இருக்கணும். கரெக்டாக. ஸோ நம்ம ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் கண்டிப்பாக படித்தாகணும். ஏன்னா 100 கொஷின் வரும். மேக்ஸுமே படித்தாகணும். ஜிஎஸ்சில் நீங்கள் எதெல்லாம் விடலாம் அப்படின்னா, எதையுமே விட முடியாது. இப்போது ஜியாகிரஃபி படிக்கிறோம் அப்படின்னா சயின்ஸை கொஞ்சம் மாட்ரேட்டாக படிச்சுக்கலாம். சயின்ஸ் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா ஜியாகிரஃபியை மாட்ரேட்டாக வச்சுக்கலாம். இந்த 10, 15, 20 கொஷின் ஓகேங்களா, 20, 20, 40, 50, 60, 65 65 கொஷின். 75 கொஷினில் 65 கொஷின் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேசிஸில் படிங்க. ஸோ இதுதான் வந்துட்டு குரூப் 2ஓட ஓவர்வியூ. சரிங்களா? சரி, குரூப் 4ல் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4க்குள்ளே போகலாம். குரூப் 4ல் வந்து என்ன சேஞ்சஸ் இருக்குன்னா, இதில் வந்து அதே தான், சேம் குரூப் 2 பேட்டர்ன் தான் குரூப் 4க்கு அப்படியே வருது. எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஜிஎஸ் வந்து என்னோடய வேர் டு ஸ்டடியை பார்த்தா போதும். ஆனால் முக்கியமாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் வந்து குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். ஸோ நீங்கள் வெறும் 6th to 10th புக் மட்டும் படித்தா போதும். இப்போ நீங்கள் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் குரூப் 4க்கு வெறும் 6th to 10th புக் மட்டும் படித்தா போதும். ஜிஎஸ்க்கு அதுதான் கேட்பாங்க. அதே மாதிரி ஆப்டிடியூட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா, நான் குரூப் 2க்கு சொன்னதே தான். ஸோ 15 கொஷின்ஸ் வந்து ஸ்கூல் புக்லேயுமே, 10 கொஷின் லாஜிக்கல் ரீசனிங் பசில்ஸ் அதுலேருந்து கேட்பாங்க. அதுக்கப்புறமா தமிழ் வந்துட்டு எல்லாருக்கும் காமன் தான். ஸோ இந்த தமிழ் வந்து நான் முன்னாடி சொன்னதே தான். ஸோ வந்துட்டு வெறும் இலக்கியம் மட்டும்தான் 15 கொஷின், கிராமர் வந்து 85 கொஷின். ஸோ நீங்கள் கிராமர் புக் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் ஓல்டு புக்கை டவுன்லோட் பண்ணிவிட்டு நியூ புக்கை எடுத்து வச்சுட்டு கிராமர் பார்ட்டை நான் முன்னாடி சொன்னதை குரூப் 2க்கு என்ன சொன்னாலும் அதே தான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஜென்ரல் இங்கிலீஷ் யாருக்கு அப்படின்னா, அவங்களே கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அவங்க மட்டும் இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் காமன் சிலபஸாக தான் இருக்குது. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை, கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோடய வேர் டு ஸ்டடியே ஓகே தான். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் குரூப் 2க்கு எடுக்கிறவங்க தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் கிராமருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தான். ஏன்னா வெயிட்டேஜ் என்னன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் கிராமருக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் தரணும். ஸோ கிராமருன்றது கான்செப்டை புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் போயிட்டே கூட படிக்கலாம். ஏன்னா ப்ரோஸ் அண்ட் போயம் படித்தா கூட 15 கொஷின் தான். ஸோ ரிமைனிங் கொஷினில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அந்த 15 கொஷினில் நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி நான் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோ டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் எழுதுகிறவங்களுக்கு தமிழ் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நெக்ஸ்ட் வீடியோ, தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு எப்படின்றதும் டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ்க்கு நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணலான்றதை பற்றியும் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுன்றதை பற்றியும் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கிராமர் பார்ட்டில் டவுட் இருந்தாலுமே கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்கமிங் வீக்ஸில் என்னால் ஏதாச்சும் பண்ண முடியுமா, ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ ஆல் த பெஸ்ட். எல்லாருமே நல்லா பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.